திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்க அதிகமான மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி இருக்கிறோம். சரிங்க. இப்போ மருத்துவர்கள் அதிகமா உருவாக்கிருக்காங்க. சரிங்களா? அப்போ வியாதிகள் குறைஞ்சிருக்கணுமா, கூடி இருக்கணுமா? நம்மளை ஆட்சி செஞ்ச வீர சோழர்களா இருக்கட்டும், பாண்டியர்களா இருக்கட்டும், ஆங்கிலேயரா இருக்கட்டும், முகலாயரா இருக்கட்டும், அவங்க கெட்டின அணைகள், அவங்க கெட்டின கோவில்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சா இருக்கட்டும், எதுவுமே இதுவரைக்கும் கிராக் விடாம இருக்கு. ஆனா இப்ப கெட்ட பில்டிங்கா இருக்கட்டும், சாலைகளா இருக்கட்டும், எந்த ஒரு பயனுமே இல்லாத ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்குது. இதை நீங்க உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? நாங்க நிறைய அறிவாளிகளை, கல்வியாளர்களை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதாவது கட்டடமா இருக்கட்டும், பிரிட்ஜா இருக்கட்டும், கெட்டதெல்லாம் ஒழுங்கா இருக்கா, ஒழுங்கா இல்லையா? காவலர்களை நாங்க அதிகமா உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குற்றங்கள் குறைஞ்சிருக்கணுமா, அதிகமா இருக்கணுமா? வழக்கறிஞர்களை அதிகமா உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்கு. ஆனா கோர்ட்ல போய் பார்த்தா அவ்வளவு கேசுகளும் அப்படியே நிக்குது. சரியா, தப்பா, பலனா, நஷ்டமா? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு எப்படி சரி செய்யணும்? இதை சரி செய்ய போவது யாரு? நாம தான் சரி செய்யணும். எதன் மூலியமாக? ஒரு காரியத்தை நாம செஞ்சோம்னா பல ஆண்டுகளுக்கு அது பயனளிக்கணும். நல்ல ஆட்சியாளர்களை அமர வைப்பதன் மூலம் பலனோட செய்ய போற ஒரு விஷயத்தை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒரு விஷயத்தையும் கவனம் செலுத்தி செயல்படுத்துவார் என்று முழுமையாக நம்புபவர்கள் எங்களுடன் துணை நில்லுங்கள். இவன் டிவிகே ஐபி ரஹீம்.